வேர்ல்டு. இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிற டாபிக் வந்து ரேட் லிமிட்டிங் அல்காரிதம். ரேட் லிமிட்டிங் அல்காரிதம்ங்கிறது நம்பர் ஆஃப் யூசர் ரெக்வெஸ்ட்டை லிமிட் பண்ணுறது ஆர் ரெக்வெஸ்ட்டை ட்ராப் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு அல்காரிதம். இது ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அல்காரிதம். இது கண்டிப்பாக எவ்ரி சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஷுட் நோ. ஏன்னா இப்போ நம்மளோட இன்டர்நெட் யூசேஜ் அதிகமாயிட்டதுனால, எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்கிறதுனால, எல்லார் வீட்லையும் ஈஸியாக ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறதுனால, நம்மளோட எல்லா ஆக்டிவிட்டீஸுமே நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஆன்லைன்லேயே தான் பண்ணுறோம். ஸோ ஒரு பேங்கிங் ஆகட்டும், இல்லை ஒரு டிக்கெட் புக்கிங் ஆகட்டும், இல்லை வேறு ஏதாவது ஸ்கூல் அட்மிஷன், எல்லாமே நம்ம வந்து கிட்டத்தட்ட ஒரு இன்டர்நெட் பேஸ்டாக கம்ப்யூட்டர் ஆர் மொபைல் ஃபோன்லேயே பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கும். லைக் இந்த வேர்ல்ட் ஆஃப் மாடர்ன் டெக்னாலஜிஸ், அதுதான் நம்மளோட நெசசிட்டியாக இருக்குது. ஸோ அப்படின்றப்ப இந்த ரேட் லிமிட்டிங் அல்காரிதம் எவ்ரி சிஸ்டம்லேயும் இருக்கும். கொஞ்சம் நம்ம இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இது ஒரு ஃபண்டமெண்டல்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர் சயின்ஸ் மாதிரி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் தான் இது ரொம்ப ரேரான ஒரு அல்காரிதம் மாதிரி ட்ரீட் பண்ணாங்க. இப்போ இது ரொம்ப ஃபண்டமெண்டல் ஆயிடுச்சு இப்போ. ஸோ அதை பற்றி நம்ம பார்ப்போம். இப்போ நான் இங்கே ஒரு சின்னதாக ஒரு டயக்ராம் கொடுத்துருக்கேன். இது நான் ரொம்ப டீட்டெயில்டாக பேச விரும்பல. ரொம்ப நான் ஒரு சிஸ்டம் டிசைனர், ஆர்கிடெக்சர் பற்றி பேசுகிற மாதிரி ஆயிரும். என்கிட்ட ஒரு வெப்சைட் இருக்கு. இந்த வெப்சைட்டில் நான் ஒரு யூசர், அதாவது 2 யூசர்ஸ் வந்து கம்ப்யூட்டர் வழியாக டிக்கெட் புக் பண்ணுறாங்க, மொபைல் ஃபோன் வழியாக இன்னொருத்தவங்க டிக்கெட் புக் பண்ணுறாங்க. அவங்க 2 பேருக்கும் டிக்கெட்ஸ் வந்து கன்ஃபர்மேஷன் கிடைக்கணும். அதுதான் நான் ஒரு இமேஜாக ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். இது ஒன்றும் ரொம்ப காம்ப்ளெக்ஸ் இல்லை. நம்மளோட டிக்கெட் புக்கிங் ஆர் மூவி புக்கிங் ஆர் வேறு ஏதாவது கிரிக்கெட் மேட்ச் புக்கிங், இல்லைனா ஒரு கான்சர்ட் புக்கிங் மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ இப்படி இருக்கிற ஒரு சினாரியோவில் டிக்கெட் புக்கிங் ஸ்டார்ட் பண்ணுற டைம் வந்து ஒரு 10 AM அப்படின்னு வச்சுக்கோமே. 10 மணிக்கு டிக்கெட் புக்கிங் ஓப்பன் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? எல்லாரும் 9:50 இல்லை 9:45 லாகின் பண்ணிட்டு உட்காந்துக்குவோம். உட்காந்து அந்த 10 மணி ஆன உடனே நம்மளோட இந்த வெப்சைட்டை ரீச் பண்ணுவோம். அப்போ எனேபிள் ஆயிரும் நமக்கு டிக்கெட் புக்கிங் அலோடுன்ட்டு. அப்போ நமக்கு என்ன ஆகும்னா, லட்சக்கணக்கில், இன்ஃபேக்ட் கோடிக்கணக்கில் ரெக்வெஸ்ட் வரும் இந்த வெப்சைட்டுக்கு. அப்போ என்னென்ன பாசிபிலிட்டிஸ் ஆகும்னா, மொத்தமாக வெப்சைட்டே கிராஷ் ஆயிரும். அதுதான் மேக்ஸிமம் நடக்குது. இப்போ கிராஷ் ஆயிரும், இல்லை மொத்தமாக சர்வர் ஸ்லோவாயிரும். ரெண்டில் ஏதோ ஒன்று தான் நடக்குது இப்போலாம். ஆனால் இதை எவ்வளோ அழகாக ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னா, ரொம்ப ஸ்மார்ட்டாக ஹேண்டில் பண்ணலாம். எப்படின்னா, இதுக்கு நடுவில் வந்து நம்ம ஒரு கான்செப்டை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். அது பேர் வந்து ரேட் லிமிட்டர்ன்ற கான்செப்ட். நான் சொன்ன இந்த ரேட் லிமிட்டிங் அல்காரிதத்தை வந்து இங்கே திணிக்கணும். அது என்ன திணிக்க போகிறோம் அப்படின்னா, இங்கே பாஸ் பண்ணுற யூசரோட ரெக்வஸ்ட் எல்லாத்தையும் இன்டர்செப்ட் பண்ணணும். இன்டர்செப்ட்னா ரீட் பண்ணணும். ரீட் பண்ணி அந்த யூசர், இவ்வளோ யூசர்ஸை நம்ம அலோவ் பண்ணலாமா நம்ம வெப்சைட்குள்ளே, இல்லையா வேணாமா அப்படின்னு டிசைட் பண்ணுற இடம் தான் இது. ஸோ இதுதான் ரேட் லிமிட்டிங், RLன்னு போடுறேன். ஸோ ரேட் லிமிட்டிங்கிறது என்னது? நம்மள்ட்ட வர நம்பர் ஆஃப் யூசர் ரெக்வெஸ்ட்டை இன்டர்செப்ட் பண்ணி நம்மளோட சிஸ்டம்க்கு வெப்சைட் புக்கிங்கில் டிக்கெட்டை கொடுக்கலாமா, டிக்கெட் புக்கிங் பண்ணலாமா வேணாமான்றதை அலோவ் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு மிடில் வேர். அதுதான் ரேட் லிமிட்டிங் அல்காரிதம். ஓகே, ஸோ இது என்ன? இப்படி நான் வந்து ரொம்ப ஜென்ரிக்காக மிடில் வேர் அல்காரிதம்னு பேசுகிறேன்னா, இது என்னதுன்னா ஒன்றும் இல்லை, பேசிக் கோடிங் தான். 4-5 லைன் ஆஃப் கோடிங் தான் நம்மள்ட்ட ஃபைனலாக எண்ட் ஆஃப் தி டே இந்த இடத்துல இருக்கும். ஸோ இதுதான் ரேட் லிமிட்டிங் அல்காரிதம். இப்போ இதோட கான்செப்ட் நமக்கு புரிஞ்சிருச்சு. இதில் வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் அல்காரிதம் இருக்குது. அது என்னென்னா, அதுக்கு முன்னாடி போகிறதுக்கு முன்னாடி, இந்த ரேட் லிமிட்டிங் அல்காரிதம் வந்து அப்ளிகேஷன் சைடு, அதாவது சர்வர் சைடு தான் வந்து இருக்கும். லோட் பேலன்சர் சைடில் இருக்காது. பிகாஸ் லோட் பேலன்சருங்கிறது வந்து வேற ஒரு கான்செப்ட். அது கொஞ்சம் பெரிய கான்செப்ட். அதை நான் சொல்லி கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. இது வந்து சர்வர் சைடு உள்ள ரேட் லிமிட்டிங் அல்காரிதம். லோட் பேலன்சர் சைட்லையும் ஒரு ரேட் லிமிட்டிங் இருக்குது, ஆனால் அது வேற கான்செப்ட். அதை நான் இன்னொரு நாள் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது சர்வர் சைடு ரேட் லிமிட்டிங். ஸோ இந்த ரேட் லிமிட்டிங்கில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கான்செப்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டோக்கன் பக்கெட், இன்னொன்று வந்து லீக்கி பக்கெட், தேர்டு வந்து ஸ்லைடிங் விண்டோ, எக்ஸ்போனன்ஷியல் பேக் ஆஃப் ஃபோர்த்து, ஹைப்ரிட் அப்ரோச்ன்றது. இது 4ல் எதனாலும் கம்பைன் பண்ணி வர்றது ஹைப்ரிட் அப்ரோச். இப்போ நான் சொன்னதே ஒரு நல்ல நீட்டான டயக்ராமில் ரெப்ரசென்ட் பண்ணியிருக்கேன். கிளைண்ட்டு ஒரு மொபைல் ஃபோனு, ஸ்மார்ட் ஃபோன், எந்த கிளைண்ட் எந்த இதை வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஏபிஐ சர்வரை நம்ம ஹிட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்மளோட மிடில் வேர் ரேட் லிமிட்டர் வந்து என்ன பண்ணுன்னா, அந்த சர்வர் ரெக்வஸ்ட்டை இன்டர்செப்ட் பண்ணி எத்தனை ரெக்வஸ்ட் போகலாம் அப்படின்றத வந்து அது தீர்மானிக்குது, அது முடிவு பண்ணுது. ஸோ இந்த இதில் பார்த்தீங்கன்னா 3 லைன்ஸ் ஆஃப் ரெக்வஸ்ட் போகிறத தடுத்து 2 லைன் ஆக்கியிருக்கு.
இந்த 2 லைன் தான் போகுதே தவிர 3வது லைனை வந்து டூ many ரெக்வஸ்ட்னு அவங்களுக்கு ரெஸ்பான்ஸை கொடுத்துருது. ஸோ இந்த ரெக்வஸ்ட்டை வந்து நம்ம கில் பண்ணிட்டோம் ஆர் ட்ராப் பண்ணிட்டோம்னு வச்சுக்கலாமே. இதுதான் ரேட் லிமிட்டர். ஸோ இப்போ நான் சொன்ன 4 கான்செப்ட் 4 டைப்பில் வந்து இந்த வேலை தான், அதாவது இப்போ நான் சொன்ன இந்த வேலையவே டிஃப்ரெண்ட்டாக பண்ணுவாங்க. அதை நான் ஒவ்வொன்றையும் டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணலை, பிகாஸ் ரொம்ப கன்ஃபியூஸாக இருக்கும் ஒரே வீடியோவில் எல்லாத்தையும் போடுறதுக்கு. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து மோஸ்ட் காமன்லி யூஸ்ட் அப்ரோச் ஸ்லைடிங் விண்டோ. ஸ்லைடிங் விண்டோ அப்படின்னாலே நமக்கு ஈஸியாக தமிழில் அப்படியே டேரெக்டாக அதை கன்வெர்ட் பண்ண என்னது, ஒரு விண்டோவை, அதாவது ஜன்னலை வந்து அப்படியே நகட்டி கொண்டு போகிறது. அப்படி கொண்டு போகும்போது அந்த பீரியட்ல என்ன நடக்கணும் அப்படின்றத தீர்மானிக்கிறது தான் இந்த ஸ்லைடிங் விண்டோ அல்காரிதம். சரி, ஓகே, இதை இன்னும் கொஞ்சம் டீப்பா பேசுவோமே. இப்ப இந்த டயக்ராம் பாருங்க. இந்த டயக்ராம் என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா, மொத்தமா 6 ரெக்வஸ்ட் நான் வந்து ஒரு செகண்டுக்கு அலோவ் பண்றேன்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இங்க கீழே இருந்து வருவோமே, இந்த லைன் பாருங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இந்த 6 இதுல மொத்தம் 6 ரெக்வஸ்ட் அலௌடு. ஓகே, ஸோ 2 பேர் மொபைலில் பண்ணுறாங்க, ஒருத்தவங்க வந்து கம்ப்யூட்டரில் பண்ணுறாங்க, இன்னும் 2 பேர் வந்துட்டு வேற ஒரு தேர்ட் பார்ட்டி சைட்லேருந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோமே. மொத்தமாக 6 அலௌடு. 6 அலௌடில் 3 தான் இந்த இடத்துல நமக்கு வந்திருக்கு. ஓகே, இது மொதல் செகண்டு. ஓகே, இந்த செகண்டில் பார்த்தீங்கன்னா 3 தான் வந்திருக்கு, மீதி 3 நமக்கு அலௌடு லிமிட் இருக்குது. ஓகே, ஸோ நம்ம ஒன்றும் பண்ண மாட்டோம், 3 ரெக்வஸ்ட்டையும் ப்ராசஸ் பண்ணிட்டு விட்டுருவோம். அடுத்தது 2வது செகண்ட் போகும்போது நமக்கு மொதல் செகண்டில் வந்து ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே ட்ராப் பண்ணிடணும். அது எப்படி ட்ராப் பண்ணுவோம் அப்படின்னா, இந்த ரெக்வஸ்ட் வந்த டைம் இருக்குல்ல, அந்த டைமை நம்ம பார்த்துட்டே வரணும். அந்த டைம் பார்க்குறது எப்படின்னா, நம்ம ஒரு கவுண்டர் இல்லைனா ஒரு டைம் ஸ்டாம்ப் வந்து வச்சுக்கணும். டைம் ஸ்டாம்ப்ன்றது ஒன்றும் இல்லை, எந்த நேரத்தில் இந்த ரெக்வஸ்ட் வருது அப்படின்னு பார்க்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், இந்த ரெக்வஸ்ட் வந்துட்டு இந்த 3 ரெக்வஸ்ட்டும் பார்த்தீங்கன்னா இந்த நேரத்துலேருந்து வந்துட்டு அடுத்தடுத்த நேரங்கள்லையும் இது தொடர்ந்து இருக்கு. செகண்ட், தேர்ட் செகண்ட், ஃபோர்த்து, ஃபிஃப்த்துன்னு இருக்கு. அதே சமயத்தில் இந்த செகண்டை நம்ம ட்ராப் பண்ணிடுறோம், இந்த ரெக்வஸ்ட் நம்ம ட்ராப் பண்ணிடுறோம், ஏன்னா இது பழைய ரெக்வஸ்ட். அடுத்தது புது ரெக்வஸ்ட் யாதுன்னு பார்க்கணும். ஸோ இந்த ரெக்வஸ்ட் வந்து புது ரெக்வஸ்ட். ஸோ அதுக்கு வந்து 6 அலௌடா, அதில் 3 தான் இருக்குது. அதே மாதிரி தான் இப்போ இந்த செகண்டில் உள்ள ரெக்வஸ்ட்டும் ட்ராப் பண்ணிடுவோம், இந்த செகண்டில் உள்ள ட்ராப் பண்ணிட்டு இது வந்து இப்போ இந்த இடத்துல இந்த இதுலேருந்து வரும்போது 4. ஸோ இந்த புது ரெக்வஸ்ட் இங்கே வந்திருக்கு. அதே மாதிரி தான் இந்த 3 ரெக்வஸ்ட்டையும் நம்ம ட்ராப் பண்ணிட்டு அப்படியே ஒரு விண்டோவை நகர்த்தி கொண்டு போகிற மாதிரி. இப்போ இந்த பீரியடில் உள்ள 6மே ஃபுல் ஆயிடுச்சு பாருங்க. இப்போ இந்த இடத்துல 6 ரெக்வஸ்ட்டுமே நீட்டாக ஃபுல் ஆயிடுச்சு. ஃபைனலாக இந்த இடத்துக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த செகண்டில் 7வதா ஒரு புது ரெக்வஸ்ட் வந்து ஜாயின் பண்ண பார்க்குது. நம்மளோட ஸ்லைடிங் விண்டோ என்ன சொல்லுதுன்னா, மொத்தமே நான் 6 தான் அலோவ் பண்ணியிருக்கேன், இந்த 7வது ரெக்வஸ்ட்டை என்னால் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ரெக்வஸ்ட்டை நம்ம ட்ராப் பண்ணிடுது. அதனால தான் ரெட் கலரில் நான் இண்டிகேட் பண்ணியிருக்கேன், மீதி உள்ளது எல்லாத்தையுமே க்ரீன் கலரில் இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஓகே, ஸோ இதில் என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம நேரத்துக்கு ஏற்ற மாதிரி ரெக்வஸ்ட்டை ஹேண்டில் பண்ணுறோம். ஸோ மொதல் செகண்டு, இது 2வது செகண்டு, இது 3வது செகண்டு, இது 4வது செகண்டு அப்படின்னு சொல்லி போகும்போது நம்ம ஒவ்வொரு செகண்டுக்கும் ஏத்தாப்புல நம்ம டிசைட் பண்ணுறதுனால வர்ற புது ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே நம்மளால வந்து கரெக்டாக ஹேண்டில் பண்ணிட முடியும். இப்போ நான் இதுக்கு பதிலாக ஒரு குறிப்பிட்ட செகண்டுக்குள்ள இத்தனை ரெக்வஸ்ட் தான் அலோடு, அதுக்கு அடுத்த செகண்ட் போகும்போது இத்தனை தான் அலோடுன்னு நான் ஃபிக்ஸ்டாக சொல்லிட்டேன் அப்படின்னா, பழைய ரெக்வஸ்ட் எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணிடுவோம்னா எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி விட்டுட்டு புதுசாக வச்சுட்டு வருவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இந்த சினாரியோவில் இந்த 2ம் பார்த்தீங்கன்னா இங்கே கேரி ஓவர் ஆயிருக்கா, இந்த 2ம் பார்த்தீங்கன்னா வேற ஒரு சினாரியோவில் என்ன ஆகும்னா டோட்டலாக ட்ராப் ஆகிட்டு இது மட்டும் தான் அக்செப்ட் பண்ணிக்க மாதிரி வரும். புரியுதா? ஸோ அது வந்து ஃபிக்ஸட் விண்டோ. ஃபிக்ஸட் விண்டோ வந்து இட்ஸ் நாட் எஃபிஷியன்ட் ஆர் இட்ஸ் நாட் சஜஸ்டட். ஸ்லைடிங் விண்டோவில் பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே ஸ்லைட் பண்ணிக்கிட்டே வர்றோம். ஸோ இந்த ரெக்வஸ்ட்டில் இந்த டைம் புது டைமில், அடுத்த ரெக்வஸ்ட் இந்த புது டைமில் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்லைட் பண்ணிட்டே வரும்போது நமக்கு அழகாக வர்ற புது ரெக்வஸ்ட் எல்லாமே ஹேண்டில் ஆயிடுது. ஹேண்டில் ஆகிட்டு இருக்கிறதுனால இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆர் எஃபிஷியன்ட் அல்காரிதம்ஸ் ஃபார் ரேட் லிமிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இதில் வந்து யூஸ் பண்ணுறாங்க, நிறைய சிஸ்டமில். நமக்கு தெரியாது, கூகுள், அமேசான், உபர் அந்த மாதிரி ஏகப்பட்ட சிஸ்டமில் யூஸ் பண்ணுறதுனால நம்ம இது தெரியாது, ஆனால் பேக்கெண்டில் இப்படி தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. இது வந்து டைமு ரெக்வஸ்ட் கவுண்ட் லெஸ் தென் 6, லாஸ்ட் 1 செகண்டில் 6க்கு பதிலாக இங்கே 3 தான் வந்திருக்கு. ஸோ இட் இஸ் அலவுட். அண்ட் தென் அதே மாதிரியே இந்த ரெக்வஸ்ட் அடி ஆயிரும் அடுத்த செகண்ட் போகும்போது, செகண்ட்லேருந்து போகும்போது மறுபடியும் விண்டோ ஸ்லைட்ஸ் எவ்ரி 1 செகண்ட், எக்ஸ்பயர்ட் ரெக்வஸ்ட் ரிமூவ்டு ஃப்ரம் விண்டோ. இது வந்து பழைய ரெக்வஸ்ட்ன்றதுனால ரிமூவ் பண்ணிடுறோம். நியூ ரெக்வஸ்ட் அப்ரூவ்ட் ஆஸ் லாங் அஸ் த டோட்டல் இஸ் லெஸ் தென் 6. ஸோ அதுதான் இந்த கான்செப்ட்.
6க்கு குறைஞ்சு வர வரைக்கும் நான் தள்ளி போயிட்டே இருப்பேன். ஒருவேளை 7 வந்துருச்சு புது டைமில் அப்படின்னாலும் நம்ம 7வது தள்ளி விட்டுட்டு 6 மட்டும் எடுத்துக்கிறோம். இவ்வளோ தான் ரேட் லிமிட்டிங் அல்காரிதம். ஹோப் ஐ எம் கிளியர். லெட் மீ ஷோ யூ த கோட். ஸோ இந்த கோடு வந்து இது எப்படி இருக்கும்னா மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அவுட் ஆஃப் த பாக்ஸ் கோடும்பாங்க. அவுட் ஆஃப் த பாக்ஸ் கோடுனா நீங்கள் ஒன்றும் பெருசாக எழுதலாம் தேவையில்ல. ஜஸ்ட் நீங்கள் அந்த பேராமீட்டரை மட்டும் பாஸ் பண்ணாலே போதும். பேராமீட்டர்னா என்னென்னா இப்போ வந்து எத்தனை ரெக்வஸ்ட் அலோவ் பண்ணணும், எவ்வளோ நேரத்துக்கு அலோவ் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் சொல்லிட்டீங்கனாலே நிறைய ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் அதுவே அந்த கோடை ரன் பண்ணிடும். அதனால தான் அது பேர் மிடில் வேர். நம்ம ஒன்றும் எழுத தேவையில்ல. பட் ஸ்டில் ஐ வில் லைக் டு எக்ஸ்பிளைன். ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன்னா அலோ ரெக்வஸ்ட் அப்படின்ற ஒரு மெத்தடு, அதில் வந்து கரண்ட் டைம் எடுத்திருக்கேன். அதுக்கு அடுத்தது அவுட் சைட் ஆஃப் த ஸ்லைடிங் விண்டோவில் இருக்கிறது எல்லாத்தையும் நான் வந்து ரிமூவ் பண்ணணுன்றதுக்காண்டி டைம் ஸ்டார்ட் கவுண்ட் கிரேட்டர் தென் 0. டைம் ஸ்டாம்புங்கிறது லிஸ்ட் ஆஃப் டைமு. கரண்ட் டைம் மைனஸ் டைம் ஸ்டாம்ப், அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் டைமோட நான் மைனஸ் பண்ணிவிட்டு அந்த டைம் வந்து விண்டோ சைஸ் இன் செகண்ட்ஸ் விட தள்ளி போச்சு அப்படின்னா நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அதை ரிமூவ் பண்ணிடுவேன். இந்த விண்டோ சைஸ் இன் செகண்ட்ஸுங்கிறது நான் இங்கே கொடுக்குறது 60 செகண்ட். ஓகே, இந்த 60 செகண்டை தாண்டி எது இருக்கோ, அதாவது கரண்ட் டைம்லேருந்து மைனஸ் பண்ண ரெக்வஸ்ட் டைம்ஸ் எல்லாத்துலேருந்தும் எதெல்லாம் 60 செகண்டுக்கு முன்னாடி இருக்கோ, அதாவது பழைய ரெக்வஸ்ட்டோ, அவனை எல்லாத்தையும் நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ரிமூவ் பண்ணிட்டு அடுத்தது என்னோட மேக்ஸ் ரெக்வஸ்ட்டுக்கு கம்மியாக இருக்கான்னு பார்க்குறேன். இப்போ இருக்கிற டைம் ஸ்டாம்பில் மேக்ஸ் ரெக்வஸ்ட்டுங்கிறது நான் இங்கே கொடுக்குறது 5. அந்த 5-ஓட கம்மியாக இருக்கான்னு பார்க்குறேன். இருந்துச்சுன்னா அவன் எல்லாத்தையும் என்னோட டைம் ஸ்டாம்பில் ஆட் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் நான் ப்ராசஸ் பண்ணிடுறேன். ப்ராசஸ்னால் என்ன, அடுத்தடுத்து நீ போயிட்டு டிக்கெட் இஷ்யூ பண்ணிடு, எல்லாத்துக்கும் யூசர்ஸ்க்கு டிக்கெட் இஷ்யூ பண்ணிடு அப்படின்னு நான் சொல்லிடுறேன். இஷ்யூ பண்ணிவிட்டு என்னோட ஒர்க் முடிஞ்சிடும். இல்லைனா ரேட் லிமிட் எக்ஸீடட் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ரிட்டர்ன் கொடுத்துருவேன். இதுதான் இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நம்ம வந்து ரிட்டர்ன் யூசர் கொடுக்கும்போது கிரேஸ்ஃபுல்லாக இல்லை வித் மீனிங்ஃபுல் திங்ஸ் நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். லைக் டூ many ரெக்வெஸ்ட் ஆர் டூ many people in the queue ஆர் எக்ஸீடட் தி மேக்ஸிமம் அலௌடு அப்படின்ற மாதிரி நீங்கள் ஒரு மீனிங்ஃபுல்லான ரெஸ்பான்ஸ் கொடுக்கணும். இல்லைனா யூசர்ஸ் வந்து அப்செட் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் நம்மளோட வெப்சைட்டை விசிட் பண்ண மாட்டாங்க. தட்ஸ் ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.